தலைவர் வெயிட் பண்ணலாம். சரி நீங்க சொல்லி போட்டோ எடுக்கலையா மேடம்? ஒரு போட்டோ இருமா, ஒரே நிமிஷம் இரு. போட்டோ எல்லாம் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்க, ஒரு 10 மினிட்ஸ். சொல்லுங்க மேம், டக்கு டக்குன்னு சொல்லுங்க. உனக்கு கொடுக்க வேண்டிய பொருள் இருக்குது, இரு. சொல்லுங்க மேம். இல்ல இல்ல, அவங்க 10 நிமிஷம் இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு உங்க வீட்டுக்காரர் உள்ள வர சொல்லுங்க. ஏன் வெளிய நிக்கிறாரு? பையன் இருக்காமா, அவன் கால் பண்ணுவாங்க. சொல்லுமா. இன்னைக்கு கிளாஸ் வந்து எதிர்ஸ்டன்ஸ் சொல்ல அவங்கள பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு கிளாஸ் வந்து நான் எல்லாரும் கேளுங்க. அதாவது இவங்க ஏதாவது உங்களுக்கு தெரியாது, இவங்க ஏதாவது புரிஞ்சிருக்கலாம், அதுல ஏதாவது உங்களுக்கு எல்லாம் கிடைக்கலாம். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன். என்னோட லக்னத்துல இருந்து அந்த 2ஆம் பாவம், 6ஆம் பாவம், 8ஆம் பாவம் எப்படி இயக்கணும், எந்தெந்த ஊருக்கு போனா என்ன பலன் கிடைக்கும் கற்றுக்கிட்டேன். தானியம் என்ன தானம் பண்றது, மேம் சொன்ன எல்லா விஷயமுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, புதுமையாகவும் இருந்தது. கேள்விப்படலை, கேள்விப்பட்ட அவங்க அந்த கிச்சன் விஷயத்த மட்டும் எனக்கு கொஞ்சம் தெரியும். அது மட்டும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சமையல் அறை மட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாமே புதுமையாக தான் இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மேம். தேங்க்யூ. நம்பர்ஸ் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மேம் கிட்ட இருந்து தான் நான் லேர்ன் பண்ணிருக்கேன். ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். இல்ல இல்ல, நம்பர்ஸ் இப்படிலாம் நம்பர்ஸ் பார்ப்பாங்கிறது எனக்கு இப்போதான் எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி தெரியல. ஒன்லி ஜாதகம் அந்த சூப்பர் மேம். ஒரு 10 மினிட்ஸ் சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிருக்கேன். கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இதான் முதல் தடவை நான் அந்த மாதிரி கிளாஸ்க்கு வர்றது. யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதை பயன்படுத்தி உங்களுக்கு ரிசல்ட்டும் அதெல்லாம் ரிசல்ட் பக்காவா 100க்கு 200% ரிசல்ட் வரும். ஆமா 200. ஏன்னா நான் வந்து இதெல்லாம் பயன்படுத்துறது தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? கண்டிப்பா ரொம்ப நல்லா நான் யூஸ் பண்ணுவேன். கொடுத்த எல்லாத்தையும் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதையும் நம்ம ஃபீட்பேக் கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர். கிரிஜா சொல்லுங்க. உட்கார்ந்துட்டே கூட சொல்லுங்க. நம்ம கிளாஸ்க்கு வரும்போது எனக்கு ஐடியாவே இல்லை இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்பாம தான் வந்தது. என் ஹஸ்பண்ட் சொன்னாருன்ற காரணத்தை தான் வந்தேன். ஆனால் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஈகர்னஸ் வந்துருக்கு. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் சொன்னீங்க இல்லைங்களா, எனக்கு எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு மார்னிங் நான் இங்கே வந்து நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் பற்றி பேசுனீங்கல்ல, அதுக்கப்புறத்துல இது வரவே எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து கூட வரவே இல்லை. என் பையன் போன விட விழுந்துருவான் அப்படின்னு தோணும். எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தோணவே இல்லை. ஸோ அதுவே எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சூப்பர் சூப்பர். ஏதோ ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க, அவ்வளோதான். எல்லாருக்கும் வணக்கம். நான் நிறைய பேசினதுன்றதே கிடையாது. நான் ஆஃபீஸில் பெரிய போஸ்ட்டில் ஒர்க் பண்ண உடம்பு சரியில்லாமல் விழுந்துட்டதுனால பண்ணுது. அதுக்கப்புறம் எங்கேயுமே ஸ்பீச் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு டைம் நான் எனக்குக்கப்புறம் இதுதான். எவ்வளோ பேச சொல்லிட்டாங்க எங்கள் ஆஃபீஸில். இருக்கிற பெரிய போஸ்ட்டில் தான் வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் இந்தமே நான் நிறைய யூடியூப் பார்த்துருக்கேன், எவ்வளவோ பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மேடம் சொன்னதை யூஸ் பண்ணி நான் முன்னாடியே 50% தாண்டிட்டேன். அதில் 50 தான் வந்து இன்னைக்கு வந்தது. அதுவும் திருமலைவாயில் எங்கள் போட்டதுக்கே மெரினான கோடான கோடி நன்றி. ஏன்னா காலையில் கூட அர்ஜென்ட்டாக ஓடி வந்து இங்கே தான் வீடு இல்லை நான் சொல்லலை. உடம்பு சரியில்லை, தூங்கிடுவேன் நைட்டு என்ன நேரம். ஐயோ மேடம் கிளாஸ் வச்சு 9 வருஷம் தாங்களேன்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன். ஆனால் இன்னைக்கு கற்றுக்கிட்டதில் இந்த பணத்தை இந்த டைத்தில் பணம் போடுங்க ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணுறாங்க தான். மேடம் யூடியூப்பில் நிறைய ஒரு வாட்டி 10 வாட்டி பார்த்துக்கிட்டே இருக்கேன். 42 32 நிறைய புரியுதுங்களா. டாக்குமெண்ட் மட்டும் வாங்க முடியல, மற்றது எல்லாத்தையும் சக்ஸஸ். என் பிள்ளைங்க எல்லாமே பெரிய போஸ்ட்டில் இருக்கிறாங்க. சிங்கிள் பேரண்ட் வேறு. அவ்வளோதே கஷ்டப்பட்டு வந்தேன். ஆனால் மேடம் அவ்வளோ சொல்லி கொடுத்தது வந்து நான் அடுத்த வருஷம் இதே மீட்டிங்கில் இத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு நான் பெரிய லெவலே பண்ணிடுவேன். தேங்க்யூ மேடம். நன்றி மேடம். லோனா சார் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் மேடம் வந்து அவங்ககிட்ட இதோட ஒரு 5வது கிளாஸ் கற்றுக்கிறேன். 5வது கிளாஸுக்கு அங்கே இது கற்றுக்கிறேன். அது வேற. இந்த குடும்பத்தை உருவாக்கி கொடுக்கறதுல அவங்க பெரிய பங்கு இருக்கு. அது ஒரு பெரிய இது. அதனால 5 வகையான ஆளுங்ககிட்டயே பழகக்கூடியது. 5 கிளாஸ்லேயும் 5 பேர்கிட்ட பழகினா கூட 5 தத்துவங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது.
இங்கே இது வந்துட்டு நேரடியாவோ ஃபோனை பார்த்தோ இவங்களே இந்த இது கொடுத்தாலும் என்னால் கற்றுக்க முடியாது. ஏன்னா நான் ஒன்று கேட்குறேன், கேட்கறதுக்கு மனசு இருக்கும், லைன் கிடைக்காம கூட போகலாம். அதனால இந்த மாதிரி சூழ்நிலையில் நேரடியாக வந்து கலந்துக்கிறது, நேரடி வச்சாங்கன்னா நம்மளுக்கு பயனாக இருக்கும். அவங்களுக்கும் தூரம் நம்மளுக்கும் தூரங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கலாம். அது இல்லாமல் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு இது இருக்குது. இன்றைக்கி நான் 4 கிளாஸ் முடித்ததில் இன்றைக்கி எனக்கு ஒரு 100%ல் ஒரு 5% கிடைச்சிச்சு. இதுவரையிலும் ஒரு 20% பக்கம் கெயின் பண்ணியிருக்கேன் வாழ்க்கைக்கு தேவையானதை. ஏஜ் ஆயிடுச்சானா சின்னவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அவங்களுக்கு ஒரு 40% கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 18 வயசு கீழே இருக்கவங்க யாரும் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு 60% கிடைச்சிருக்கும். அவங்க லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. பரவாயில்ல, எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குது. நீங்களும் டைரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். எனக்கு இன்னைக்கு சொன்னதில் எனக்கு ஒரு 4-5 பாயிண்ட் நல்லா பயனுள்ளதாக இருந்தது. நீங்கள் அதை தொடர்ந்து அவங்களுடைய பின்தொடர்பில் வந்தீங்கன்னா அது கற்றுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு குருமார்கள் மாதிரி அவங்க சொல்லியே தரல. அதுதான் இங்கே இருக்கிறத ஒரு பெரிய இது. வீட்டில் ஒருத்தன் நம்ம இந்த மாதிரிலாம் எங்கேயும் பேச முடியாது. பள்ளிக்கூடத்துலையும் பேச முடியாது, வீட்லேயும் பேச முடியாது, இல்லை இன்னொருத்தர் கிளாஸ் எடுத்தாலும் பேச முடியும். இங்கே நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு கோபமே வரல. இல்லைன்னா ஆன்லைனில் கூட கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். ஏன்னா அவங்க இந்த மாதிரி நம்மளுக்கு குரு கிடைச்சதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் முதல்ல. அதனால உங்களுக்கு என்ன குறைன்னு கேளுங்க. டைம் இருந்தால் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு தொழிலில் இருந்துட்டு தான் நம்மளுக்கு இந்த கிளாஸ் அவங்க படித்தது நம்மளுக்கு சொல்லி தராங்க. அதனால அவங்களும் தொழிலை செய்யணும், டிஸ்டர்ப் இல்லாமையும் இருக்கணும். ஆனால் செஞ்சு கொடுத்துருவாங்க. நாங்களும் பின்தொடர்றதுனால அதை பற்றி தெரியுது. ஏன்னா நம்மளும் தொழில் செய்கிறோம், நம்மளும் ஒரு ஆள் பார்க்கணும், நம்மள ஒருத்தர் செய்கிற போதும் கஷ்டமாக தானே இருக்குது. அதனால அவங்கள பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்னு நினச்சிக்கணும். ஏன்னா அவங்க அனுபவபூர்வமான செயல்களை நம்மளுக்கு ஊக்குவிக்கையாக கொடுத்து நம்ம போனதையும் வாழைப்பழம்னு கொடுத்துட்டாங்க, உருத்தி தான் சாப்பிடணும். அதுக்கு அது அவங்க வந்து உருட்டி கொடுத்து நம்ம மென்று கொடுத்து அந்த மாதிரி கொடுக்கறதுக்கெல்லாம் நம்ம தான் அனுபவப்பட்டிருக்கணும். ஏன்னா அவங்க அதுக்கு பட்டிருக்க கஷ்டம் மரத்தை வச்சே வர மாதிரி தான் வந்துருப்பாங்க. அதனால நம்மளுடைய இதை வந்துட்டு குரு மாதிரி இப்போ நம்ம குடும்பம் மாதிரி இருந்துட்டு போகிறோம். ஆனால் குருவா நம்ம வணங்கிட்டு போகிறோம். எல்லாருக்கும் அந்த மாதிரி அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்னோட ப்ரொஃபஷனே வேற. இது சம்பந்தமா நான் இது மாதிரி எதுவுமே கேள்வியே படலை. இதுதான் முதல் தடவை. ஒவ்வொருத்துக்கும் நான் சமையலேருந்து போடுற ட்ரெஸ்லேருந்து அடிக்கிற பெயிண்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்துட்டு இப்படி தான் ஒரு புதுமையை இப்போ தான் நான் பார்க்குறேன்னே. இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணணும். சமையலற ஐட்டம் கூட நமக்கு எதுவும் பெருசாக தெரியல. அம்மா சொல்லி கொடுத்தது என்னன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை தோரம்பருப்பு போட்டு சாம்பார் வை, அதுதான் மெயினாக சொன்னது. அஞ்சரை பிடில எல்லாம் ஃபுல்லாக இருக்கும், வேறு ஒன்றும் சொல்லித்தரல. மளிகை சாம்பார் வச்சுக்கணும். ஆனால் அது வந்து ஒன்று பார்த்து பார்த்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எல்லாமே இனிமேல் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு நான் கட்டாயம் அடுத்த கிளாஸ் நானும் வந்து நிறைய சார் சொன்ன மாதிரி சொல்கிறேன். ஆனால் எல்லாமே புதுமை தான். புதுமையாக இருந்து சுவாரஸ்யமாகவும் இருந்தது. நீங்கள் உங்களோட வீட்டு விஷயத்தை கூட மறைக்காமல் என்னோட பிரதர் வீட்டில் எப்படி இருக்குது, என்னோட வீட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட எக்ஸாம்பிள் வச்சு ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க. அங்கே தான் நீங்கள் மார்க் காட்டுறீங்க. என்னை யாரும் நெகட்டிவ் பாயிண்ட் சொல்ல மாட்டாங்களே, பெருமையாக தானே பேசுவாங்க. எனக்கு இப்படி ஒரு குறை இருக்குது, என் தம்பிக்கு இப்படி குறை இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் சொல்லி எங்களுக்கு வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிய வைக்கிறீங்க. அது வந்து பயங்கர பெரிய ப்ளஸ் உங்கள் கிளாஸில். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றபடிக்கு இந்த டைம்லாம் பார்க்காம கொள்ளாமல் எல்லாரும் வரட்டும் வெயிட் பண்ணியிருந்து எல்லாருக்கும் ஃபோனை வேற போட்டு கடைசி ஆள் கூட வரணும்னு இது பண்ணதெல்லாம் அதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி 5ன்னா 5 வரைக்கும் இது பண்ணாமல் 5லாம் தாண்டி எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் பார்த்து ஆன்லைனில் இருக்கணும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறது. அந்த ஒரு இது இருக்கு பாருங்க, அந்த டெக்கோரம் அதை நீங்கள் பக்கவாக ஃபாலோ பண்ணுறீங்க. அப்பார்ட் ஃப்ரம் த கிளாஸ் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது ஒரு மனிதாபிமானம் காட்டுறது எல்லாருக்கிட்டையும். அதெல்லாம் ரொம்ப பெரிய, அது ரொம்ப என்னை இன்ஸ்பயர் பண்ணுது. நம்மளும் அதுமாதிரி நடந்துக்கணும், நம்மளும் அதுமாதிரி பார்க்கணும். ஏற்கனவே அந்த இதெல்லாம் இருந்தாலும் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஆட்டிடியூட்லாம் வந்து உங்கள்கிட்ட ஆஸ் எ லேடியை நீங்கள் எப்படி பிரதிபலிக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து நம்மளும் ஃபாலோ பண்ணணும். ஒரு விஷயம் எனக்கு ஒரு இதெல்லாம் இருக்குது. அதனால் அந்த விஷயத்துக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. இனி மென்மையிலும் நீங்கள் தொடரணும். நாங்களும் அதை அப்படியே உங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணி வரணும். அதுக்கு எதுவுமே சென்னையில் நீங்கள் போடணும். வாழ்த்துக்கள். நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்போம். இங்கிலீஷ் பேசி சொல்லிக்கிட்டே இருக்கோம். எந்த வாட்டியும் படிப்புலாம் சலிக்காமல் பதில் சொல்கிறதே ஒரு பெரிய ஒரு
சொல்றேன். அது நிறைய இன்சிடென்ட் பார்த்துருக்கேன். நிறைய ஹியூமனிட்டி பேசிஸில் மனிதாபம் வந்து எத்தனை பேர் நடந்திருக்காங்க கண்மணி பார்த்ததுனால சொல்கிறேன். ஒரு தனித்துவமான அசல் அது அப்படியே கடைசியில் மீண்டும் பண்ணிட்டே போனாங்கன்னா வந்து பல விஷயங்கள் உருவாகும். ஒரு பேங்க்ல மாதிரி போகிறாங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்தது சாமசுவர் சார் சொல்லுங்க. ஒவ்வொரு கிளாஸ்லையும் புதுசாக சொல்லியிருக்காங்க. அது மேலும் வளர்த்து நல்லா இம்ப்ரூவ் நல்லா யூஸ்ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. நன்றி சார். சார் நீங்க சொல்லுங்க முரளிதரன் சார். எல்லாருக்கும் இன்னைக்கு வந்த கிளாஸ் பச்சைக்கல்ல தான் வந்து எனக்கு நானே பச்சை தான் வச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு அஞ்சுதான் ராசி எல்லாமே பச்சை தான். ஜோக் சாப்பாடுக்கு வந்து முதல்ல பணவசியம் கிளாஸ், இது 5ஆவது கிளாஸ் 6வது கிளாஸ் எல்லாம் ஒன்றும் ட்ரைனிங் சார் ரோகநாதன் சார் எல்லாம் இப்பெல்லாம் சரி போச்சு. பணவசியம் கிளாஸ் வரும்போது எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், அதை பயன்படுத்தணும், அதை பயன் அடைஞ்சோம். அதன் பிறகு குபேர ரகசிய கிளாஸ் அப்படின்னு வந்தது. குபேர ரகசிய கிளாஸ் நிறைய புரிஞ்சு இருக்கீங்க, யாரும் சொல்லுறாங்க எல்லாம் சொல்லியிருக்கீங்க. நல்ல முக்கியமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பத்திரிகை சமாச்சாரத்தை சொன்னீங்க. அது பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கு. போன வாட்டி வரும்போது 32 பற்றி சொல்லியிருக்கீங்க. இந்த வாட்டி வரும்போது எப்படியும் வந்து நான் 6ஆம் தேதி கூடி போகிறேன். அதுக்குள்ளே வந்து நான் அந்த பெயிண்டை மாற்றி ஆகணும். அதை மாற்றிருக்கேன். அது வெளியாந்தான் இருந்தாலும் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 6வது வகுப்பு இது என் மேலே நான் தான் காரணம். கண்டிப்பா இந்த பச்சை கலரும் வந்து அடிக்கும் போது என்கிட்ட சொன்னாங்க, சார் பச்சை கலர் டீ யார் சார் அடிப்பா பஞ்சள் கலர் அப்படின்னு. நான் வந்து நானே முன்னாடி நிறைய விஷயம் வந்து நீங்க ஹைலைட் பண்ணீங்க. இது நினைச்சிருந்தா ஒரு குரு என்ன பண்ணிருக்கலாம், அது நீங்க அப்புறம் என்கிட்ட பேசி ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, 20,000 ரூபாய் கொடுங்க, நிறைய பேருக்கு எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி ஆகிருப்பாங்க. அதெல்லாம் எல்லாம் முறை இல்லாமல் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அழகு பாருங்க பாருங்க. இதோட பெருசு இது வந்து இது தெரியல, இது முன்னாடி வருவாங்க, இது முன்னாடி இருந்தாங்க, எனக்கு தெரியாது. சொல்லிக் கொடுத்த அளவுக்கு பார்க்கறது வந்து ஒரே குடும்பம் தான். நீங்க நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் சொல்லி தரணும். நன்றி சொல்லுங்க. நன்றி வணக்கம். அவங்க நிறைய அஸ்ட்ராலஜி நான் பார்த்துருக்கேன். அஸ்ட்ராலஜி நிறைய பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரீயாக பேசுறது கிடையாது. நான் நிறைய கொஸ்டின் அவங்க கேட்பேன். அஸ்ட்ராலஜி கேட்டிருக்கேன். பட் இவங்க வந்து நான் சொல்றதுக்கு எல்லாமே போயிட்டாங்க. என்னோட ஹிஸ்ட்ரி அவங்க ஃபுல்லாக தெரியும். அது வந்து அவங்க வந்து நம்மளுக்கு காட் கிஃப்ட் தான் உருவாகுது. ஏன்னா எப்படி வார்த்தையே வரல. ஆனால் இவங்க என்ன சொன்னாலும் அப்படியே செய்கிறேன் நான். பட் சில விஷயம் பண்ணாமல் இருக்கேன். பட் இந்த மீட்டிங் வந்த பிறகு சும்மா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடிவு பண்ணிட்டேன். வாட்டர் மீட் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ண முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கேன். நான் ஒர்க் பண்ணி எடுத்து அதெல்லாம் தான் கேட்டேன். கடன் ஆகிட்டே இருக்கு எல்லாமே. வருது கட்டாது அது மாதிரி தான் போகும். அது ரெமிடிஸ்லாம் நம்ம சார்ட் அவுட் பண்ணால் தான் நம்ம அந்த லெவலுக்கு போக முடியும். நான் ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தேன். இப்போ இன்னிலேருந்து நான் அதை எஃபெக்ட் போட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்த மீட்டிங் அப்போ நான் அடுத்த லெவலில் வருவோம்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பிஸ்னஸ் வைஸும் லைஃப் வைஸும் சில விஷயங்கள்லாம் அப்புறம் நம்ம இந்த ப்ரொஃபைலாம் கூட பேசலாம். ஃப்ரீ டைம் பேசலாம். பட் வெரி தேங்க்ஸ் காட். நட்பு வச்சு நன்றி. லைஃபாக ட்ராவல் பண்ண ஆசைப்படுறேன். நன்றி நன்றி. ஃபேமிலியில் சில பேர் சொல்லியிருக்கேன், அவங்களாம் அக்செப்ட் பண்ணல. பட் வாட்டர் மேபி அது அவங்க யாராவது போகும்போது அவங்க தான் உங்களுக்கு பண்ணுவாங்க. பட் அவங்க பெனிஃபிட் என்ன இல்லை. என்னை தாட் அவங்க தான். நான் ஒண்டி நான் பண்ணிட்டு நான் அவங்க சம்பாதிக்க நினைக்கிறாங்க. மற்றவங்க சம்பாதிக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கணும். அதில் உங்களோட இது வந்து நான் நிறைய வீடியோ ஃபாலோ பண்ணுவேன். நிறைய வீடியோஸ் பார்க்காம இருக்கிறீங்க, ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நான் வராது எப்படி படிக்க போன பார்ட்டி காசு அட்டன் பண்ணவே ஆக்சுவலாக ரொம்ப அதுதான் எல்லா வீடியோ எடுத்தேன். எனக்கு அந்த லேட் டைமாக கொஞ்சம் டயர்டாக தூங்கிட்டு தான். நெக்ஸ்ட் பார்த்து நெக்ஸ்ட் பார்த்து போஸ்ட் பண்ணி வச்சு இனி அதை மிஸ் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக பார்ப்பேன். இனி உங்களோட கைடன்ஸ் வச்சு நான் லைஃப் சூப்பர். அந்த ஃபீட்பேக்கு டெஃபினட்டாக கொடுப்பேன். அதுதான் சார் எனக்கு கொடுக்குற ஒரு என்ன சொல்றது, எனக்கு கொடுக்குற சந்தோஷம் அதுதான். நீங்க வந்தவங்க எல்லாரும் ஜெயிக்கணும். நான் எப்படி ஜெயிச்சுட்டு இருக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் ஜெயிக்கணும். அப்பதான் எனக்கு கொடுக்குற கிஃப்ட் நீங்க. அதுதான் இப்போ நீ கூட கிளாஸ் வரலாமா சொல்லி நீங்க வரீங்க, நீங்க உடனே வந்துடுறாங்க. எந்த பேச்சு பேசுறாங்க. ஆமா ஆமா கண்டிப்பா.
அந்த அளவுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு உங்களுக்கு. 100% உங்களோட வாய்ஸ் கேட்கணும், ஃபர்ஸ்ட் டைரக்டா கூட இன்டராக்ட் பண்ணி இன்டராக்ட் பண்ண பிடிக்கும். ஃபோன்ல பேசினா அவங்க ரொம்ப டூ பண்ணுறாங்க. யாரும் எப்படியாவது பேச போனால் டைரக்டாக தான் பேசணும். ஃபோனில் பேசணும். அந்த மாதிரி கூட எனக்கு ஒரு சொன்னார், நீ வந்து பெரிய அளவில் தான் பேசிட்டு இருப்ப, பெரிய ஆளுங்க டாப்பில் தான் பேசுவேன், கீழே தான் பேச மாட்டேன்னு எனக்கு சொன்னார். ஒரு அசதே சொன்னார். உண்மைதான். ரைட்டில் பார்க்கும்போது டாப்பில் தான் பேசுவேன், கீழே நான் பேசுறதே கிடையாது. அமைய மாட்டேது மாதிரி அது கார்த்திக் தான் இருக்குது. அது உங்களுக்கு டேரக்டாக கூட பேச பார்த்தீங்களா, அது வந்து நான் எல்லா கம்பெனியும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லா கம்பெனி சேர் கூட டேரக்டாக பேசுவேன், சின்ன வயசுலேயே சரி. அந்த அமைப்பு எனக்கு இருக்குது. அடுத்த லெவலில் ரீச் ஆகும்போது உங்களுக்கு அகெயின் வார்த்தை வரல இருக்கு. அதுக்காக எழுதிக்கு டேவிட் சார் சொல்லுங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நான் லாஸ்ட்ல இருக்கேன். லீஸ்ட் லாஸ்ட் ஆமா லாஸ்ட் அவங்களுக்கு இருக்காரு. இல்ல அவர் அப்புறம் இல்ல இங்க இருக்கு. அவர் இல்ல நேரடி இதா சொல்றாரு. ஆமா. வேற ஒண்ணும் இல்ல. நான் இதுக்கு முந்திர கிளாஸ் வந்து மணியர் கிளாஸ் பண்ணேன். அந்த கிளாஸ் வரும்போது என்ன நடக்குது என்ன இருக்குன்னு தெரியாது. ஏன்னா எனக்கு இந்த ஃபீல்டு ஜோதிடம் இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஆள். இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆப்போசிட் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கேன். அதை தாண்டி நாங்கள் வந்துருக்கும்போது எனக்கு அது எப்படி சொல்றது, சுருக்கமாக சொல்லுவேன், கண்ணை கட்டி காதுக்குள்ள விட்ட மாதிரி அப்படியே பறந்துட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் ஏதோ ஒன்றோட விஷயங்கள் எனக்கு கிடைச்சதை வச்சு நான் கேட் பண்ணி அதை நான் ஃபாலோ பண்ணேன். அதெல்லாம் முந்தால சொல்லுற மாதிரி எனக்கு வந்து கேஸில் நான் ரிலீஸ் ஆகிட்டேன் கான்ஃபிடன்ஸாக. அது போக கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் கடனை வந்து நான் அந்த மணியர் ட்ரஸ்ட் கிளாஸுக்கு வந்ததுக்கு பிறகு நான் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஒர்க் லோடு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் வர முடியுது. கன்னியாகுமரிக்கெல்லாம் அவங்க வந்து நிறைய இடங்கள், கன்னியாகுமரி ட்ரோன்பட்டெல்லாம் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து புண்ணியத்தான் தான் நினச்சிருந்தேன். ஸோ எனக்கு அந்த டைமில் வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாச்சு. இன்றைக்கி கூட நேற்று நைட்டு வரைக்கும் இன்றைக்கி வரதுக்குள்ள ஒரு பிளான் இல்லை. நீங்கள் வேறு காலையில் வேறு எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க. அந்த மெசேஜை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் நேற்று நைட்டு வந்து கங்கேஸ் போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு. இந்த பண பிரச்சனைக்கு தான். அப்போ அதை தாண்டி அதுக்கு நைட்டு தான் வந்து பர்சனல் ஆச்சு. அப்போ அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வந்து சரி நான் வரேன் அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் மெசேஜ் போட்டுவிட்டேன். நான் காலையில் வந்துட்டேன். நான் ஏன் வந்தேன்னா எனக்கு போன கல்ச்சர் மணி அட்ராக்ஷன் கிளாஸுக்கு வந்ததில் வந்து பெனிஃபிட் நிறைய எனக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த ரூமில் எனக்கு ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் இங்கே வந்ததுக்கு பிறகு ஒரு நீங்கள் இப்போ காலையில் சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் வந்த டைமில் வந்து இருள் அடைஞ்சி இல்லை நான் எப்படி வெளியே வருவேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கணக்கு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய் கடன் நான் லாஸ்ட்டுக்கு வரும்போது. இப்போ அதில் 5 லட்ச ரூபா கம்மி பண்ணிட்டேன். நிச்சயமாக நான் என் பிளான் படி கரெக்ட் பண்ணி பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் 1 இயருக்கு முன்னாடி 90 lakhs நான் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் ஹோப் பண்ணிருக்கு. அது நாங்கள் கிளாஸுக்கு வந்தனால இன்னைக்கு காலையில் வந்து பிரதர் வந்து ஆரோ பார்த்தாங்க. ஸோ எனக்கு வாட்ச் ஷீட் பிரச்சனை அப்பவுமே தள்ளி வெளியே வச்சுட்டேன். எதனாலன்னா எனக்கு இப்படி ப்ராப்ளங்கள் நிறைய இருக்கு. நீங்கள் நேரம் பஸ்ஸில் சொன்னது மாதிரி என்னன்னா இன்னொரு ஆளுக்கு ஜோதிடம் சொல்லும் போது இன்னொரு விஷயங்கள் பண்ணும்போது அங்கே உள்ள ரியாக்ஷன் நிச்சயமாக நமக்கு வரும். நான் வந்து என்னோடய மினிஸ்ட்ரிகளில் இருக்கும்போது நான் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 9 மெண்டலை ப்ரேயர் மூலமாக நான் க்ளியர் பண்ணியிருக்கேன். ஹாஸ்பிட்டலேருந்து வெளியில் விட்டவங்க நிறைய பேர் இது பண்ணியிருக்கேன். என் கை ஒடிஞ்சது பூ ஒடிஞ்சு தான் இருக்குது. ஒடிஞ்ச கையை க்ளியர் பண்ணியிருக்கு. என் ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்கன்னு பாடி எடுக்க சொன்னதை ப்ரேயர் மூலமாக அவளுக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் டீச்சராக இருக்கா, ஒரு பாப்பா இருக்கா. அந்த அளவுக்கு கடவுள் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களையும் சொல்லும்போது எனக்கு அதை வந்து என்னுடைய அனுபவத்தில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் உருவாச்சு. இப்போ நிச்சயமாக அந்த காரியங்கள்லாம் இருக்குது. அதனால் நாங்கள் உங்களை பார்த்ததில் சாரா பிரதரை பார்த்ததில் இந்த இடத்த ஒரு அட்ராக்ஷன் எல்லாமே சேர்ந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை தந்து இந்த எனர்ஜி நிச்சயமாக நான் சக்ஸஸ் ஆகிருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோப் நிச்சயமாக வருவேன். உங்கள் எல்லாருக்கும் அதாவது போன டைம் வந்து பேசுறக்க தயங்கினாரு. இந்த டைம் எவ்வளவு பேசுறாரு. போன டைம்லாம் எங்க நம்மள கூட்டுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஆமா ஆமா இப்போ அவரே பாவம் நல்லா நல்லா ஃப்ளோவா பேசுறாரு. கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கான ரிசல்ட் அவர்கிட்ட தெரியுது. அவர் சொல்றது தெரியுது. நீங்க சொல்லுங்க சார். அவர் எங்க படிச்சாரு? அவர் கிளாஸ்ல சரி ஓகே. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான்
ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் மேடம் பேர் அந்த இதில் தான் ஒரு காம்படிஷன் கரெக்டாக இருக்குதா? இல்ல இல்ல கடைசியா பேசி கொடுத்து கரெக்ட் அப்போ உட்காருங்க சென்டரில் அப்பதான் மீன் எடுத்துக்கோங்க. ஒரு சீட்டு தாங்க இருக்கு. வாய்ஸ் கேட்டால் போதும். இல்லை வெறும் சீட்டு எல்லாரும் மைக் போயிடுச்சு அந்த பக்கம். மைக் அந்த பக்கம் போயிடுச்சு. ஆமாம் நீங்க பேசுனா கேட்க. ஓ அங்கே போயிட்டேன் மைக் கொடுத்துட்டு போங்க. வராங்க நான் எடுக்க போறான்னு போனேன். சரி சொல்லுங்க. மைக் போட்டு கொடுத்துட்டு போங்க. இல்லை சரி சொல்லுங்க மைக் என்ன உட்காருங்க இல்ல உட்காருங்க, நீங்க உட்காருங்க. சார் கடைசியானது அவங்க கேட்கட்டும். எல்லாருமே கேட்டீங்கல்ல அவரும் நான் வச்சுக்கிட்டுமா வச்சுட்டு பேசுங்க. நீங்க என்னன்னு பேசுங்க. அதுதான் இப்போ மேடம் வந்துட்டு முதல்ல ஸ்டார்ட் ஆனது உட்கார்ந்து தெரியுமா இல்லைன்னா முன்னாடி சார் ஒரு ஆள்னாலும் பாக்கெட் உட்காருங்க. முதல்ல மேடத்துக்கிட்ட இன்ட்ரோடக்ஷன் ஆனது ஒரு சண்டையில் தான். ஆமாம் மேடம் ஞாபகம் இல்லையா? என்னதான் கிளாஸ் வந்து விட்டீங்களா ஒரு கிளாஸ்? ஃபஸ்ட்டு கிளாஸு ஜாயின் பண்ணேன், பேமெண்ட்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகே. நான் அதுக்காக லீவே போட்டேன். சரி இவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க என்ன அப்படின்னு ரொம்ப ஈகர்னஸில் லீவ் போட்டு உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு லிங்க்கும் வரல, என்ன ஆட் பண்ணலை. இதுக்கு ஆள் இதுதான். அப்போ தான் மேடத்துக்கிட்ட மேடம் எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். சரி என்னடா இது நம்ம அட்டன் பண்ணலாம்னு நினச்சி லீவ்லாம் போட்டுங்க. அது ஒரு என் மேனேஜர்கிட்ட எல்லாம் வந்துட்டு பேசி மாதிரி வந்துட்டு நான் இது ப்ரொமோஷன் வாங்கி வந்துட்டேன். வந்துட்டு பேரும் கிடைக்கலன்னு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொன்னேன். அப்போதுலேருந்து மேடம் ஒரு 2-3 கிளாஸாக சொல்லிட்டே இருந்தாங்க, இப்போ மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கிளாஸ் போச்சு. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். என்னோட லைஃப் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும், ஒரு எல்லாம் தாண்டி தான் வந்துருக்கீங்க. அது மாதிரி என் லைஃப்ல ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. அது மேடத்துக்கு நல்லா தெரியும். அதில் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறைய பேர் கிட்ட ஏமாந்துருக்கேன். ஆனால் இவங்க பேசின அந்த இது இருக்குல்ல, தோணி இருக்குல்ல, அந்த தோணி வந்து மற்றவங்கள்ட்ட இருக்காது. அவங்க நம்மளை எப்படி நம்ம பார்ப்பாங்க, ஒரு ஆடு மாதிரி பார்ப்பாங்க. நம்மளை எப்படா வந்து கவுக்கலான்னு பார்ப்பாங்க. அப்படி தான் வந்து பேச்சே இருக்கும். அது அப்புறம் தெரியல. அப்போ வந்துட்டு ஓடினேன். எனக்கு என் கஷ்டத்தை வந்து யாராவது தீர்த்த மாட்டாங்களான்னு ஓடினேன். அப்போ எல்லாருக்கிட்டையும் பார்த்துட்டேன், எல்லா முகத்தையும் பார்த்துட்டு இந்த முகம்லாம் இப்படி தான் நம்மளை ஏமாத்திச்சு போல அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இவங்ககிட்ட பேசும்போது மட்டும்தான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் தான் கோபம் பேசினேன். அது அந்த என்னை விட்டுட்டாங்களேன்ற ஒரு இதில் தான் பேசினேன். மற்றபடிக்கு வந்துட்டு மேடத்துக்கிட்ட அதுக்கப்புறம் போன இன்ட்ராக்ஷன் எல்லாமே ஒரு மேடம் வந்துட்டு என்னை கூப்பிட்டு எது இருந்தாலும் என்னை கூப்பிட்டு என்னை வந்து வினோத் இது பண்ணு இதை செய்யுன்ற அளவுக்கு எங்களோட பாண்டிங் இருக்குது. அது வந்து எனக்கு பெரிய கிஃப்ட். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம், நம்ம ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கோம். அந்த சிக்கல் வந்து வெளியே வர்றதுக்கு ஒருத்தர் வந்து கை கொடுத்தானா அவங்க தான் கடவுள். அப்படி தான் அவங்க பாரு. நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு 8 தம்பி நிஜமா அழுகிறீங்க. நான் எமோஷனல் டைப் நான். பட் அந்த அந்த சிக்கல் வந்து வெளியே வரத்துக்கு மேடம் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ என் லைஃப் ஓடுது, அது நம்ம லைஃப்பை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம். அதுக்காக என்ன நீச்சு ஹாப்பியா பேசுவேன்னு நினைச்சோட கூப்பிட்டு உட்கார வச்சா இல்லை சொல்லணும். அதுக்காக தம்பி அதுக்காக ஒரு லைஃப்ல வந்து கிராஸ் பண்ணி ஒரு இத்தனை பேர் இருக்கா, நீ இது நானே பயந்துட்டு இருக்கேன். எங்க கைகாட்டுக்காரி கல்யாணம் பண்ணிடுவீங்க. இனிமே நான் நல்லா இருக்கோம். நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு மேடம் இப்போ நான் பலன் சொல்கிறேன். நான் இவங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு 2-3 பேருக்கு சொல்லியிருக்கேன். அதனால் அவங்க பெனிஃபிட்டாக இருப்பாங்க அப்படின்னா அந்த பெனிஃபிட் அந்த இது எல்லாமே இவங்களுக்கு தான் கிரெடிட் போகும். நான் ஒரு நடுவில் சும்மா ஒரு தூண் தான். இவங்க என்னை அப்படி ஆளாக்கலன்னா என்னால் நான் தேடிட்டு இருந்தேன். எனக்கு என் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஏதாவது யாராக இருக்க மாட்டாங்கன்னு தேடிட்டு இருந்த டைமில் என்ன ஒரு ஆளாக்கினது இவங்க தான். இது மாதிரி என்ன மட்டும் இல்லை, இங்கே பின்னாடி இருக்கிற ஒரு சிலர் எல்லாருமே வந்துட்டு ரெகுலராக உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நிறையா இருக்கும். அது சொல்ல முடியாது. என்னோட இப்போ எப்படின்னா, என் பிரச்சனை எனக்கு தான், உங்கள் பிரச்சனை கேட்டோன்னா என் பிரச்சனை ஒன்றுமே இருக்காது. அப்படி தான் எல்லாரோட லைஃப் அப்படி தான். அதனால் அந்த பிரச்சனை வந்துன்னா நான் எடுத்த முடிவுலாம் தப்பான முடிவு. அந்த தப்பான முடிவு ஏன் எடுத்தோன்றது இப்போ ரியலைஸ் பண்ணுறோன்னா அதுக்கு காரணம் இவங்க தான். இவங்க அதை புரிய வச்சுட்டாங்க. நம்ம வந்துட்டு இப்போ அந்த டைமில் வந்து நினச்சது நம்ம லைஃபே முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சது தான். அதுலேருந்து வெளியே வரணும்னா அது காரணம் வந்து 100% மேடம் தான். அதனால் அவங்களுக்கு எப்பவுமே வந்து உண்மையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு நல்லா வரும். நாங்களும் இந்த கிளாஸ்ல
அது அந்த அந்த லைஃப் வந்துட்டு ஒரு எப்படி தெரியுங்களா, போயிட்டே இருக்கும். திடீர்னு அவர் சொன்னார் பார்த்தீங்களா, கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி, அது மாதிரி லைஃப். அப்போ ஒன்றுமே போகிறாங்க, யாருமே ஹெல்ப்புக்கு வரல, கூட இருந்தவங்களாம் விலைக்கு போனாங்க. அப்போது நம்ம லைஃப் அவள் தான் முடிச்சு. இனிமேல் எனக்கு என்ன, இப்போ நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அந்த சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும், நம்ம டிபெண்டன்சி இருக்கணும். நான் சாப்பிட்டு நான் இருக்கிறதுக்கு நான் வந்துட்டு நார்மலாக சம்பாதிச்சா போதும், எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா கிடைச்சா போதும், என் வாழ்க்கையை ஓட்டிடுவேன். ஆனால் எனக்கு நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டிபெண்டன்சி வேணும், அது ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும். அந்த அர்த்தத்துக்கு வந்து நம்மளோட கூட இருக்கிறவங்க, நம்மளோட துணையாக வர்றவங்க, நம்ம குடும்ப ஃபேமிலி எல்லாமே தான். அந்த ஃபேமிலி நல்லா இருக்கிறதுக்காக தான் நம்ம ஓடுறோம். அப்போ நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். நான் நல்லா இருக்கணும்னா அதுக்கு வந்துட்டு முதல் காரணம் மேடம் தான். அதனால் எல்லாரோட லைஃப்பும் நல்லா இருக்கணும். எல்லாருமே வந்துட்டு அவங்க கஷ்டத்துலேருந்து மீறி அதை தாண்டி இப்போது எனக்கு அவர் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். தேவி சார் பார்த்தா, அவர் சொன்னது பார்த்தா மேடம் போன டைமில் வரும்போது அவரோட பேச முடியல. அவர் ரொம்ப நான் நோட் பண்ணேன், எல்லாரையும் நோட் பண்ணுறேன், அவரே நோட் பண்ண அவர் ஏதோ அவருக்கு வந்து துக்க தொண்டை அடைக்கிற மாதிரி அவருக்கு இருந்துச்சு. போன டைம் வந்தப்போ ஏதாவது இவங்கிட்ட கிடைச்சிடாதா, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஏன்னா அவர் கிறிஸ்டின், ஜோதிடமே அவருக்கு தெரியாது. துக்க தொண்டை அடைக்கிற மாதிரி இருந்தது. நாங்க எல்லாரும் பேசி சிரிக்கும்போது சார் ஹாப்பியா இருங்க சார்னு சொன்னோம். கடைசியில் இவங்க எதாவது கூப்பிட்டுருவாங்களோ, இந்த மாதிரி பேச வச்சிருவாங்களோ. இப்போ உங்களை எதுக்கு எல்லாத்தையும் பேச வைக்கிறேன்னா, நாளைக்கு நீங்க ஜோதிடரா மாறுறீங்கன்னா இந்த மாதிரி மீடியா முன்னாடி நீங்க பேசணும். பேசினாதான் இந்த ஃபீல்ட்ல ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியாது. எனக்கு அந்த வாய்ப்பை யாரும் கொடுக்கல, அதனால நான் உங்களை பேச சொல்றேன். இப்போ 10 பேருக்கு முன்னாடி பேசும்போது நாளைக்கு 50 பேருக்கு முன்னாடி பேச மாட்டீங்களா? அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு நம்மளை பேச விட மாட்டாங்க, நம்மளை காட்ட மாட்டாங்க, யார்கிட்டையும் காட்ட மாட்டாங்க. யார் நடத்துகிறாங்களோ அவங்க மட்டும் தான் உட்காந்து அவங்க மட்டும் தான் பேச மட்டும் தான் கேட்குமே தவிர முன்னாடி யார் பேசுகிறேன் என்னென்னு நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதில் அவங்களோட இதுவே வராது, அவங்களோட முகமும் வராது, அவங்களோட ஐடியும் வராது. உண்மையாக சொல்ல போனால் பின்னாடி ஆள் இருக்காங்களா தெரியாது, இவங்க கூட உட்காந்து கூட பேசிக்கலாம். அப்படிலாம் இருக்கு. ஆமாம், அப்படி கூட இருக்கு. நான் சொல்கிறேன், எல்லாரையும் தப்பு சொல்லல, அப்படியும் இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு இது பட்சத்தில் இவங்க நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு உன் பிரச்சனை என்ன, அதுலேருந்து நீ வெளியே வந்தியா, என்ன நடந்திருக்கு உன் லைஃப்பில் அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்களே, அதுதான் பெரிய சக்ஸஸ். இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதான் பெரிய சக்ஸஸ். இப்போ அது வந்து கண்கூட்டியே இப்போ புதுசாக வந்தவங்களுக்குலாம் தெரியும். இப்போ அவர் பேசுறது நான் பேசுறதா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் தான் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க, அடுத்த நீங்க பேசுவீங்க, இப்போ வந்திருக்கீங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்க வரும்போது நீங்க உட்காந்து பேசுவீங்க. உங்களோட லைஃப்ல அந்த பிரச்சனைலாம் தாண்டி உங்க லைஃப் நல்லபடியா வந்து நீங்க இன்னொருத்தருக்கு எடுத்துக்காட்டா இருப்பீங்க, எக்ஸாம்பிளா இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இங்க நடக்கும். இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், இங்க இந்த முரளிதர் சார் ஃபீல் பண்ணிப்பாரு, முரளி சார் ஃபீல் பண்ணிப்பாரு, எல்லாருமே ஃபீல் பண்ணிப்பாங்க, நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த டைம் வரும்போது புதுசா வரவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தான் மேடம் வந்து கிளாஸ். விஷயம் என்னன்னா ஒளிவு மறைவாம இருக்கிறாங்களா, அதுதான் முக்கியம். சும்மா பணத்தை வாங்கிட்டேன் ஏதோ நான் சொல்றேன்ற மாதிரி அப்படிலாம் இருக்காது. அவங்கள நம்ம போகணும்னு சொன்னா கூட 10 வாட்டி கேக்குறாங்க, நீங்க என்ன பிரச்சனை கடைசி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. யாரு ஆமா 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 எப்போ முடிச்சுட்டு கிளம்பலான்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஆமா எப்போ முடிச்சுட்டு கிளம்பலாம் தான் இருப்பாங்களே தவிர. இங்க இன்னொரு விஷயம் தெரியுங்களா, இப்ப டிலே ஆகுது, உங்களுக்கும் டிலே ஆகுதா இல்லைன்னு சொல்லாது. ஆனா அந்த டிலேலயே உங்களுக்கு சில விஷயம் நீங்க போயிட்டீங்கன்னா அந்த ஒரு சில விஷயம் வரும், அது நீங்க மிஸ் பண்ணுவீங்க. நிறைய பேர் அப்படி மிஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா நாங்க பாக்குறோம், அது வரைக்கும் கேட்டே இருப்பாங்க. அப்பனா என்னன்னா, நான் சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன், நீ கேளுன்றாங்க. இவங்க நீங்க கேட்கறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா அது உங்களோட பேட் லக் ஆயிடும். அது அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணுவாங்க. அதனால சாரி, எமோஷனல் இருந்தது சாரி. ஏன்னா எல்லாருமே இருக்கும். ஆனா மேடத்தை பத்தி பேசும்பொழுது நான் வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டா வந்து வெளியே வந்து சொல்லும் பொழுது எனக்கு உள்ள இருக்கிற அந்த இது அதிகமான நம்பிக்கை. ஆமா, இப்போ நான் ஒரு ஆளா இருக்கேன்னா அதுக்கு மேடம் தான் மேடம் தான் அந்த பஸ்ட். அதனால மேடத்துக்கு நன்றி, அதனுடைய லோனா சாருக்கு ரொம்ப நன்றி, அவருக்கும் நன்றி. ஆமா ஆமா கொஞ்சம் சொல்லுங்க, உங்க வீடு இவ்வளவு அழகா வச்சிருக்கிறதுக்கு எங்களுக்கு ஐடியா கொடுத்துருங்க. இதோட உங்க வீடு நல்லா வச்சிருக்கேன், ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க பார்க்கலாம். அவர்கிட்ட பல இது விஷயம் சீக்ரெட் அவரே இல்ல மேடம் சொல்லும் போது இங்க திருமலாயில நான் 35 வருஷம் ஆவடி மாநகராட்சி இப்படி ஒரு இடம் இருக்குன்றது எனக்கு தெரியாதுன்னு மேடத்தையே கேட்டேன். அங்க வந்து பாருங்க தெரியும். முருகரை பார்த்தோடனே அவள்தான் அல்டிமேட் இறங்கிட்டேன். மொத்தமே முருகர் தான். நிஜமாவே இங்க வந்தது இந்த லைஃப். அதாவது ஹாப்பியா பேசணும் உட்கார வச்சா என்னையும் சேர்த்து அழுக வச்சிருமான்னு இருக்குது. சார் உங்க நம்பர் சொல்லுங்க, உங்க அனுபவத்தை சொல்லிடுங்க. கடைசியா மேடம் எல்லாரும் சேர்த்து ஒண்ணா ஒரு ப்ரேயர் பண்ணிடுவாங்க, போட்டோ எடுப்போம். சார் நீங்க சொல்லுங்க. சரி, என்னை பத்தி ஒரு ரெண்டு கருத்துக்கள்.
எனக்கு வராது பேசுறேன். சார் வராதுன்னு சொன்ன முதல் நாளே நான் தான் 35 இல்ல, அப்படி கிடையாது. பேசுறத நான் நல்லா பேசுவேன். பேசுறதுனால சேனல் போயிட்டு நம்ம பப்ளிக் இல்ல இல்ல. ஏதாவது எதை பத்தியாச்சும் ஒரு இதுவா தான் பேசுவோம். அப்புறம் பேசுவோம். சரி இல்ல உங்க வீடை இப்படி வச்சிருக்கிறதுக்கு ஐடியா இதெல்லாம் அதை மட்டும் நான் வகுப்பு வந்து இப்போ இதோட முடியுதுங்க. ஓகேவா? இது போக உங்களுக்கு கண்டென்ட் இந்த அதாவது எப்படின்னா இந்த குபேர ரகசியம் இப்போ நீ கொடுத்தது எல்லாமே நீங்க வெளியே எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க இல்லையா? எந்த யூடியூப்லயோ எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. அதே இது வந்து வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு நாள் போட்டால் தான் மறுபடியும் நம்ம இதே மாதிரி கொடுக்கறத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். மறுபடியும் எனக்கு என்னோட ஆய்வில் ஏதாவது கிடைச்சா மறுபடியும் அதை அப்போ மறுபடியும் பார்த்துக்கலாம். இப்போ போன டைம் போட்ட கிளாஸை விட இந்த டைம் நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு இல்லையா? அப்போ வந்து ஒவ்வொரு டைம் புதுசாக கிடைக்கும் போது போடுவேன். அடுத்த மாதம் உங்களுக்கு தேவைப்பட்டா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்பட்டா மறுபடியும் இதே மாதிரி ஒரு கிளாஸ் போடலாம். சரியா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. தேவைப்படுறவங்க வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா? ஆன்லைனில் பார்க்குறவங்களும் சொல்கிறேன், அடுத்த மாதம் இதே மாதிரி ஒரு கிளாஸ் போடுவேன். வேறு யாருக்கு தேவைப்படுதோ கலந்துக்கணும்னு விருப்பம் இருக்கோ வந்து கலந்துக்கோங்க. அடுத்த மாதம் போட்டலாம்ல? 3வது வாரம் 4வது வாரம் நான் போட்டால் மேடம் எல்லாத்தையும் மெயில் ஐடி கொடுக்க சொல்லியிருக்கேன் மேடம். இனிமேல் மெயில் ஐடிக்கு தான் இந்த இதெல்லாம் போகணும்னு சொல்லியிருக்கேன். அது ரொம்ப முக்கியமானது. ஆமாம், வர முடியலைன்னா ஆன்லைனில் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். சரியா? ஏன்னா நானும் இதாக இருக்கணுமில்ல, நான் ஃப்ரீயாக இருக்கிற டைம் நான் போடுவேன். கலந்து ஏன்னா இதில் என்ன இப்போ ஆன்லைனில் வர்றாங்க நிறைய பேர், அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுருப்பாங்க. டவுட்ஸ் எல்லாம் கேட்க முடியாது. இப்போ நேரில் வந்த கேட்டு தான் நீங்கள் நிறைய எனக்கு என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிறீங்க இல்லையா? இது என்னென்ன நேரடியாக வரும்போது இது ஒரு பெனிஃபிட். ஆமாம், திடீர்னு ஒரு கேள்வி வரும், அந்த கேள்வி பற்றி நீங்கள் கேட்கலாம். அடுத்த வகுப்பில் இந்த கரண பூஜை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சொல்லித்தரேன். ஓகேங்களா? அடுத்தது இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்த சப்ஜெக்ட் வந்து அடுத்த மாதம் பண்ணுறது இதில் கொஞ்சம் மாறுதலாக எடுக்கலாம். சரிங்களா? சரி, நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே அந்த இது இருக்குது, பொருள் இருக்குது, ஒவ்வொருத்தரோட கொடுத்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிக்கலாம். சரிங்களா? சரிங்க, வகுப்பு இதோட முடியுதுங்க. நெக்ஸ்ட் மந்த்து வந்து ஒரே நிமிஷம் டேட் அறிவிச்சிடுறேன். ஒரே நிமிஷம். ஞாயிற்றுக்கிழமையே போட்டலாமா? பெரிய அவங்க பேசியிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படிப்புக்காக வேலூர்ல எந்த கோயில் இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. படிப்புக்காகனா ஹயக்ரீவர் வழிபாடு தான் பண்ணணும். வேலூர் போயிட்டு வர சொன்னீங்களே, அதனால வேலூர்ல இருந்து கேட்குறாங்க. ரிஷப லக்கணம் அவங்களுக்கு அதுக்காக கேட்டுருக்கேன், கம்மியா கேட்டுருக்கேன். 2ஆம் இடமும் 6ஆம் இடமும் கம்மியா வந்துருக்கு. வாழ்க்கை வண்ணம் 2க்கு 6 கூடயே தொன்று 15 போடலாமா 29 போடலாமா? 15 ஓகேவா? 20 நாள் இருக்கு இல்லையா? சரி, அடுத்த மாசம் 15ஆம் தேதி போடுறேன். இருங்க 15/6 இருங்க 15/6 22 கொஞ்சம் அந்த டைம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு எனக்கு. இருங்க ஒரே நிமிஷம். அப்படியே ரெக்கமெண்டேஷன் அதே ஒளி அதே
போன வாட்டியே தெரியாது. இந்த வீடியோல வந்து 15 என்ன நட்சத்திரம் வருதுன்னு பாருங்க. கேட் தான். வீடியோ பேர் 15. அதுதான் சொல்றேன். ஆனா அது ஏதோ வந்துச்சு இப்போ. ஏன்னா வந்து நம்ம போட்டு மணி வீடியோஸ்னு போட்டா மணி வீடியோஸ் வீடியோஸ் நிறைய வரும். என்னன்னா இதுல நிறைய இது வரும். அதுல சில மியூசிக்லாம் மணி வீடியோஸ்னா அதுல அதை வந்து நீங்க ப்ளே பண்ணி போயிடலாம். இப்போ பார்க்கறது எப்படி வச்சுக்கிறது யூஸ் கிடையாது. அது வந்து நீங்க விஷுவலாவோ இல்லை வந்து அது ஒரு ஆடிபிளாவோ அவங்களுக்கு உள்ள இருந்துகிட்டே இருக்கும். அப்பதான் இந்த வீடியோ அந்த அப்சர்வ் பண்ணிக்கணும். ஓகேவா? அவர் எனர்ஜி ரிசீவ் பண்ணி வச்சுக்கோம். இப்போ நம்ம இங்கே போய் பேசணும் அப்படின்னா இது எல்லாமே வந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ நம்ம எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி செக்ஷன் போகுது. அந்த எனர்ஜி அப்போ அடுத்ததாக யாராச்சும் ஒருத்தர் வந்தாலும் அதே மைண்ட் செட் தான் வரும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம பணம் பற்றி சார் அன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா மகா நட்சத்திரம் 15 டிகிரி மேலே தரும். என்ன மகா நட்சத்திரம் 15 திருவோணம் வருது. அன்னைக்கு நேத்திர ஜீவன் இருக்கு 15. இதுல வந்து உங்களுக்கு சந்திரன் நட்சத்திரம் இருக்காங்க. நல்லா தான் இருக்கும். அன்னைக்கே போட்டுருங்க. இந்தே ஓகே தான். இந்தே ஓகே தான். ஏன்னா அந்த 29 அன்னைக்கு ஒரே ஒரு கண்ணு தான் இருக்கு. ஜீவன் அற வாழ்க்கை தான் இருக்கு. 15 நீங்க ஃப்ரீயா? 29 சண்டே தானே நான் எவ்வளோ பண்ணிருக்கேன். முரளிதரன் சார் 29 போடுறேன்னா நீங்க நேத்திர ஜீவன் இல்ல. என்னங்க? ஆமா 15 போட்டுடலாம். ஓகேவா? ஓகேவா? 15ஆம் தேதி இதோட குபேர ரகசிய வகுப்பு 2வது கிளாஸ் நடக்கும். கலந்துக்கிறவங்க வந்து கலந்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடியே சொல்லிடுங்க. முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா தான். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா யாராவது கிளைண்ட் வர்றாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அனுப்புவேன். இந்த இடத்துல இவ்வளோதான் உட்கார முடியும், அதுக்கு மேலே உட்கார வைக்க முடியாது. இல்லையா? 12 பேர்ல இருந்து 14 பேர். அவ்வளவுதான். ஆமா அவ்வளோதான் உட்கார 20 எல்லாம் போட முடியாது. சரி நீங்க எங்களை எல்லாம் ஒரு போட்டோ எடுங்க. அதுக்கப்புறம் அந்த பொருளை மட்டும் கொடுத்து கட் பண்ணி அனைவருக்கும் ஐயோ நடத்திட்டு போயிருங்க ஒரே நிமிஷம். அதாவது வகுப்பு இன்றைய நாள் வந்து இனிதான் நடந்துச்சு. வகுப்பு அட்டன் பண்ணவங்க இன்றைய வகுப்பு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு வந்து உங்களோடது, அதாவது இதுல குறை இருந்தாலும் குறையும் சொல்லுங்கள், நிறையா இருந்தாலும் நிறைவையும் சொல்லுங்கள். அப்பதான் எனக்கு நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? அதை எனக்கு அனுப்புங்க, பார்த்துக்கலாம். அடுத்த வகுப்பு 15ஆம் தேதி நான் போடுறேன். குபேர ரகசிய வகுப்போட 2ஆம் பாகம் அன்றைய நாள் நடக்கும். 15ஆம் தேதி நடக்கும். கலந்துக்கிறவங்க வந்து கலந்துக்கோங்க. அனைவருக்கும் நன்றி. நம்ம இதோட வகுப்பு முடிச்சுக்கலாம். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. அனைவரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள்.